நண்பர்களே, கலா டெய்லரிங்லேருந்து நம்ம பஃப் ஸ்லீவ் தான் பார்க்க போகிறோம். பஃப் ஸ்லீவ்லேயே இது ஒரு மாடலு. நம்ம வந்து பால்ஸ் மாதிரி ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கணும். அதை வந்து ஸ்லீவோட பாட்டத்தில் சென்டர் பாயிண்ட் பண்ணி அந்த 4 பால்ஸையும் வச்சு ஸ்டிச் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் அது பிசுறு தெரியாத அளவுக்கு உள்பக்கமாக நம்ம அதை மடித்து மேலே வரும்போது ஓரத்துலேயே நம்ம தையல் போட்டு எடுத்துகிட்டு, மேலே எஜ்ஜி தையல் போடும்போதும் அந்த ஓரத்துலேயே தையல் போட்டு எடுத்திங்கன்னா அது அந்த நம்ம உள்ளே பிடிச்சிருக்கிறது வந்து தெரியாது, சேமாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பால்ஸுக்கு ஆப்போசிட்டில் 3 ஃப்ளீட்டும் இந்த சைடில் 3 ஃப்ளீட்டும் வந்து நம்ம கீழே பாட்டத்தில் வச்சுட்டு, அதுக்கப்புறம் மேலே வந்து ஸ்லீவை ஜாயின் பண்ணுவோம்ல, அந்த இடத்துல வந்து திருப்பி அதேமாதிரி நம்ம கீழே எப்படி பிடிச்சிருக்குமோ அதே மாதிரி மேலேயும் வந்து சென்ட்ரு பாயிண்ட்டை மட்டும் விட்டுட்டு கொஞ்சம் தள்ளி 1 இன்ச்சு தள்ளி வந்து நம்ம 2 சைடும் ஃப்ளீட் பிடிச்சிட்டு, அதுக்கப்புறம் லைனிங் பீஸை வச்சு அதில் அட்டாச் பண்ணி திருப்பி அதுக்கப்புறம் எஜ்ஜி தையல் போட்டு அதுலேயும் பைப்பிங் கொடுத்து அடித்தோம்னா பார்க்க நீட்டாக இருக்கும். இது பிடிச்சிருந்தா